Taste the Daily. நெல்லைக்கு ஸ்டாலின் வருவதையொட்டி அவசரகதியில் சாலைகளை சீரமைத்தல், பாலங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டாலின் செல்லும் இடங்களில் மட்டும் சாலைகள் சீரமைப்பு பணிகள் அவசரகதியில் நடைபெற்று வருகின்றன. கேட்பாரற்று இருந்த கேடிசி நகர் பாலத்திற்கு பெயிண்ட் அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொதுமக்களுக்கும் வாகனங்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக திமுகவினர் பேனர்கள், கொடிகளை கட்டியுள்ளனர். இந்த நிலையில் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி பல போராட்டங்கள் நடத்தியதாகவும், ஆனால் ஸ்டாலின் வருகையை ஒட்டி சாலை சீரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலங்காநல்லூர் அருகே உள்ள தனியார் பள்ளியின் மின்னஞ்சலுக்கு பள்ளியில் வெடிகுண்டு வீசப்போவதாக மர்ம நபர் ஒருவர் குறுஞ்செய்தி அனுப்பினார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்ததை அடுத்து பெற்றோர் தங்களது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் மிரட்டல் விடுத்த நபரை கண்டுபிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். மத்திய மைனாரிட்டி பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும், தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் தஞ்சாவூரில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் பட்ஜெட் நகலை கிழித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தொழிலாளர்களின் நலன் புறக்கணிக்கப்பட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக உள்ளதாகவும், விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்காமல் அலைக்கழித்து வருவதை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். 2004, 2005 மற்றும் 2008, 2009 ஆண்டுகளில் வழங்க வேண்டிய லாப பங்கு தொகை 12 கோடி ரூபாயை வழங்க வலியுறுத்தியும், கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சர்க்கரை ஆலையை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். கரும்பு ஆலைகளால் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து செங்கப்பள்ளி அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை முந்த முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்த நிலையில் 21 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் கல்லூரி பேருந்தின் மீது தனியார் நூற்பாலை வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி வழியாக எடப்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் கல்லூரி பேருந்து சாலையோரத்தில் கேஸ் லைன் பைப் பதிக்கும் பணியினால் திடீரென நிறுத்தப்பட்டதால் பின்புறத்தில் நூற்பாலை வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கடையநல்லூர் பகுதியில் பூச்செடிகள் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது. ஆனாலும் பனிப்பொழிவின் காரணமாக பூக்களின் விளைச்சல் குறைவாக உள்ளது. மேலும் தை மாத கோவில் விழாக்கள், இல்ல வைபவங்கள் காரணமாக பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் பிச்சிப்பூ கிலோ 1600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கும், அரளி 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விவசாயி வங்கிக் கணக்கில் 28,37,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பிய அவலம் அரங்கேறியது. வழக்காப்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் பழங்குடியின விவசாயி அண்ணாதுரை கூலி வேலை செய்து வருகிறார். இருவேறு வங்கிகளில் 28,37,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம் கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதால் மன உளைச்சலுக்குள்ளான அண்ணாதுரை இது தொடர்பாக விசாரித்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற சார்பு நீதிபதி மனு அளித்துள்ளார். கோடிகளில் புரளும் பண முதலாளிகள் வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்வதை கண்டுகொள்ளாத மைனாரிட்டி பாஜக அரசின் வருமான வரித்துறை அதிகாரிகள் எளியவர்களை துன்புறுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நான் பேங்க்ல 27 பேர் டெபாசிட் கொண்டு லெட்டர் வந்துச்சு. எனக்கு எந்த வழியும் தெரியல. நான் சாதாரண விவசாயி கூலி தான். நான் 100-200 கூலியால் தான் போயிட்டு இருக்கேன். ஆனா என் பேர்ல லெட்டர் வந்துச்சு. இது கவர்மெண்ட் தான் பொறுப்பு எடுத்துன்னு எனக்கு என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க என்னன்னு எனக்கு தெரியல. நான் சாதாரண விவசாயி கூலி தான். நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியல.
மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் புதிதாக கட்டப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தை திறக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் மதுரை சாலையில் இயங்கி வந்த சார் பதிவாளர் அலுவலகம் சேதமடைந்ததால் அதை இடித்துவிட்டு அதே பகுதியில் புதிதாக சார் பதிவாளர் அலுவலகம் கட்டப்பட்டது. தற்போது தற்காலிகமாக சோமசுந்தரம் தெருவில் உள்ள வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. புதிய அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் பல்லக்கவுண்டம்பாளையத்தில் நிகழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருப்பூரில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் பயணிகள் பலர் காயமடைந்தனர். அனைவரும் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தேவையான உதவிகளை செய்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளி வளாகத்தில் 8 வயது சிறுமியை தெருநாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் MM தெரு பகுதியில் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் பயின்று வரும் சஸ்வதிகா என்ற 8 வயது சிறுமியை தெருநாய் ஒன்று பள்ளி வளாகத்தில் விரட்டி கடித்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த சிறுமி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கடந்த சில நாட்களாக தெருநாய்கள் கடித்ததில் சுமார் 50க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நகராட்சி அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இனியாவது தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். நாகை நீலாயதாட்சியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புனித நீர் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சிவன் தலமாகவும் சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகவும் திகழும் காயாரோகணேஸ்வரர் சுவாமி உடனுரை நீலாயதாட்சியம்மன் கோயில் குடமுழுக்கு வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்திலிருந்து யானை மீது புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. சிவவாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள், நாதஸ்வர கச்சேரி, குதிரையாட்டம் என புனித நீர் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் 7வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 27வது வார்டு பகுதியான கஸ்தூரிபாய் காலனி, இந்திரா காலனி, குருசடி காலனி ஆகிய பகுதிகளில் கால்வாய்களை விளம்பர ஸ்டாலின் அரசின் நகரமன்ற நிர்வாகம் முறையாக தூர்வாராததால் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடும், மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்ணும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. எனவே ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகமும் நகரமன்ற உறுப்பினரும் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரி குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் கை கால் செயலிழந்த மாற்றுத்திறனாளி அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வேங்கைமன் தாலுகா கருப்பட்டி பள்ளத்தைச் சேர்ந்த செல்வகுமாருக்கு கை கால் மரப்பு ஏற்பட்டதால் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கட்டை விரலில் இருந்து மூளைக்கு செல்லும் நரம்பை துண்டித்து விட்டதாகவும் இதனால் கை கால் செயலிழப்பு ஏற்பட்டதாகவும் மேலும் திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்தால் செல்வகுமாருக்கு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் தன் மகன்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி செல்வகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2019 எனக்கு காலு கை மரப்பு ஏற்பட்டது. இதில் போய் நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகும் முதுகு தண்டுவடத்தில் அப்படின்னா முதுகு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அட்மிஷன் ஆனேன் தஞ்சாவூருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவக் கல்லூரியில். அவங்க முதுகு தண்டோட அறுவை சிகிச்சை பண்ணதில் தவறாக பண்ணிட்டாங்க. இதை நான் பல நாள் மனு கொடுத்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கலெக்டர்கிட்ட கோர்ட்டுக்கு அனுப்புனாங்க, இலவச கோர்ட்டுக்கு. அங்கேயும் எனக்கு நஷ்டஈடு தரல. நான் மாதம் 25,000 30,000 சம்பாதிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்வாதாரத்தில் இருக்கேன். எனக்கு மருத்துவர் மூலயமா கவர்மெண்ட் அரசு நஷ்டஈடு கொடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணது தவறு.